ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கான வீடியோ பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்மளால வீடியோ வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனல் N7 ட்ரேடிங்க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஸோ இந்த சேனலில் போகிற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் ஒரு ட்ரேடிங்லான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக எடுத்துக்கிட்டு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம இந்த வீடியோ என்னது அப்படின்னா டெய்லி ஸ்டாக் அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து டெய்லியும் டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ புதுசாக வர வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ டாப்ல இருக்கிறது டெக் மஹேந்திரா. சரி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கு. ஸோ நம்ம ரீசெண்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகியிருக்கோம். நெக்ஸ்ட் பிரிட்டானியா வந்திருக்கு. ஸோ 1.080%. இன்ஃபோசிஸ் அகைன் வந்திருக்கு 1.62%. கமலாகட்ஸ் வந்துருக்கு இன்ஃபோசிஸ். ஸோ நம்ம வந்து ஷார்ட் பண்ண பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெக்எம் பார்த்துடலாம். ஸோ டெக்எம் டெக் டெக் மஹேந்திரா லிமிடெட் வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி லெவல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது ஒன் டே, இப்போ மாற்றிருக்கிறது நான் வந்து போகிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்போ டிசிஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் மேலேயோ இல்லை கீழேயோ நமக்கு ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து டிசிஷன் எடுக்கவே செய்யணும். ஸோ நம்ம அது வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மளை ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டிலுமே வரல. மேலேயும் சரி, சப்போர்ட்லேயும் சரி, ரெசிஸ்டன்ஸ்லேயும் சரி. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது டெக் மஹேந்திரா. சரி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ இது பிரமாதமான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ரிஸ்க் லெவல் கொடுத்துட்டு அக்ரெசிவ் பையர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தவங்களே நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ யாராவது கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்ன வரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் லெவலில் ரிஸ்க் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 3091க்கு ரிஸ்க் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியாச்சு. ரிஸ்க் லெவல் வந்து அகைன் கூட்டியிருக்கோம் 3091. ஸோ 3091க்கு நம்ம வந்து ரிஸ்க் லெவலை கூட்டிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பிரிட்டானியா. ஸோ நம்ம லிஸ்ட்ல புதுசாக என்ட்ரி ஆகிருக்கு. எக்ஸல் சீட்ல நம்ம ரொம்ப நாளாக எதுவும் ஆட் பண்ணல. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏதாவது ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்றதுக்கு. சாரி. ஸோ பிரிட்டானியா பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவுமே இப்போ யாரும் எடுக்காதீங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். சின்னதாக ஒரு சைட் வைஸ்ல மூவ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு கேண்டில் தான், அதுவும் சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரி எதுவும் வேண்டாம். ஸோ டாப் லூசிங்ல பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் பேங்க் இருக்கு, ஓஎன்ஜிசி இருக்கு, ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் நம்மளோட எக்ஸல் சீட்ல இருக்கு. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் லூசிங்ல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு டைம் நம்ம பார்ப்போம். வந்திருந்தாலுமே
ஸோ இங்கே டாப் லூசிங்கில் வந்திருந்தாலுமே நம்மளோட ரிஸ்க் லெவலில் பார்த்து எக்ஸாக்டாக ஒரு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகியிருக்கு. ஸோ நம்மளோட லெவல் வந்து இங்கே அக்யூரேட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம டெய்லி வீடியோஸில் அதை தான் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத. இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நல்லாவே நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுது. ஸோ அதை கண்டினியூஸாக நம்ம வந்து வாட்ச் பண்ணி நம்ம அதுக்கேற்றாப்புல ட்ரெயின் பண்ணுறதுனால ஸோ இதை வச்சே நம்மளால சூப்பரான ப்ராஃபிட்லாம் பண்ண முடியும். நம்ம வந்து பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சு இல்லை செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்களுமே கூட செப்பரேட்டாக அந்த மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 3,420 டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஓஎன்ஜிசி இருக்கு. ஓஎன்ஜிசி ரொம்ப கீழே இருக்கு, அவாய்ட் பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் வேண்டாம். மூவிங் ஆவரேஜஸ் மேலே வந்தப்புறம் நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ் பேங்க் இருக்கு. ஸோ சைட்வேஸில் இருக்கு. ஸோ எதுவும் சரி இண்டஸ் பேங்க் வேறு. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யாரும் வச்சுருந்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் ஆகியிருக்கணும். இல்லை நாளைக்கு அடுத்த நாள் ஒரு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வர வரை வெயிட் பண்ணி எக்ஸிட் ஆகிறதுனாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் 1328 வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஸோ நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி ஆக்ட் ஆகலை. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1231. ஸோ 1231. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 1226 க்ளோஸ் வச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா இதை தாண்டி செப்பரேட்டாக நெக்ஸ்ட் டே கேண்டில் 3 PM மேலே ஸோ இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து லாஸில் இருக்கோம், ஹோல்டிங்லாம் இருக்கும். இன்னும் எக்ஸிட் ஆகலை, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ எக்ஸல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா வீடியோலையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஒரு சில வீடியோவில் மறந்துடுவேன். ஸோ அதனால் நீங்களே ரிஸ்க் லெவலை வந்து வாட்ச் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் இல்லை நான் வேறு ஏதாவது ஸ்டாக்குக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு எதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரில, எப்போ பை அண்ட் செல் பண்ணணும்னு தெரில, ஸ்டாக் கீழே வந்துட்டு இருக்கு எப்போ செல் பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோங்க. தட்ஸ் இட், பாய்.